குருவே சரணம் நிகழ்ச்சியில தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் மகிலை குருஜி என்கிற மகிலை சுந்தரராம குருஜி. இவர் மயிலாப்பூர்ல வாழ்ந்தவர். சென்னையில் இவர் வாழ்ந்த இடம் ராமகிருஷ்ண மடத்தில் ஜெயராம் விலாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இடம். அங்கத்தான் இவரது பக்தர்கள் இவரை தேடி வருவார்கள். இவர் வாழ்ந்த காலத்தில் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும். அப்படி கூட்டம் வரும். அந்த அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற ஒரு மகான் மயிலை குருஜி. இவர் சுந்தரராமனா இருக்கிற போது திருப்பதிக்கு போயிருக்காருன்னு பார்த்தோம். 1946 நடந்த சம்பவம் இது. 1946. அப்போதான் பின்னாடி ஒருத்தர் பெருமூச்சு விடுறான்னு பார்த்தோம். அவர் தான் தங்கால் சுவாமிகள்னு பார்த்தோம். அவர் மூச்சு விடுற போது இவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது பக்திக்கு. ஏன் அப்படி மூச்சு விடுறான்னா அது பேர் வாசி யோகம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? வாசி யோகம். வாசி அப்படிங்கிறது சுவாசம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது வாசி. மனுஷனுக்கு எது ரொம்ப முக்கியம்? மூச்சு தான் முக்கியம். மூச்சு தான் முக்கியம். உள்ள இழுக்கிறோம், வெளியில் விடுறோம். ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இந்த மூச்சு நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சொல்கிறோம் இல்லையா, மூச்சை விட்டுட்டார் அப்படிங்கிறோம். எவ்வளோ முக்கியம் பாருங்க. மூச்சு தான் முக்கியம், சுவாசம் ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த ஆஸ்துமா இதெல்லாம் இந்த சுவாச உறுப்புகளுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய வியாதிகள் வந்தாலே ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கர்மா, வேற ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நடுப்புற நம்ம போகிற கோவில் தரிசனம், டாக்டரு, பிரார்த்தனை இதெல்லாம் தனி. அதெல்லாம் நம்ம திருப்திக்காக பண்ணுறது. ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழணும், அவன் எப்படி கஷ்டப்படணும், எப்படி சுகமாக இருக்கணும், எந்த காலத்தில் சுகமாக இருக்கணும், எந்த காலத்தில் கஷ்டப்படணும், இதெல்லாம் விதி வகுத்தது. அதை மீறி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் சித்தர்கள் விதியை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு வியாதி வந்தால் கூட எதையும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த என்ன காரணம்? அவர்கள் வாழ்வதற்கு காரணம்னா சில பயிற்சிகள், தியானம். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, வாசி யோகம். வாசி யோகன்றது நமது சுவாச உறுப்புகளை சுத்தம் செய்யக்கூடியது, ஒரு விதமான பயிற்சி. அந்த வாசி யோகம் பண்ணுறதுனால மூச்சு விடுற சத்தம் கேட்கும். அது இவருக்கு தொந்தரவாக இருந்தது. திரும்பி பார்த்த உடனே அவர் சொல்கிறாராம், யார் பின்னாடி இருக்க தங்கால் சுவாமிகள், அப்பா சாரி, நான் மூச்சு விட்டது உனக்கு கஷ்டமாக இருக்கு போல இருக்கு. இந்த பெருமாளை நீ வணங்குறதுக்கு நான் இடையூறாக இருந்துட்டேன் போல இருக்கு. நான் உனக்கு தொந்தரவாக இருந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் நகர்றாராம். சுவாமிகள் நவுந்துட்டார். இவர் இங்கே வழிபாடு முடிச்சுட்டு, யார் சுந்தரராமன் முடிச்சுட்டு திருப்பதி கோயிலை சுற்றின்னு இருக்கார். ஒரு இடமா போயிட்டு இருக்கார். இங்கே ஒரு இடத்துல சுவாமிகள் நிற்கிறார், தங்கால் சுவாமிகள் நிற்கிறார். அவர் கேட்குறாராம் சுந்தரராமன் கிட்ட, நீ சுவாமி கிட்ட என்ன வேண்டிட்டு தெரியுமா? யாரு? திருப்பதி ஏழுமலையான் கிட்ட நீ என்ன வேண்டிட்டு தெரியுமா? இவர் சொல்றார், தங்கால் சுவாமிகள் சொல்றார், நீ அந்த பெருமாளை பார்த்து, எனக்குன்னு ஒன்றும் வேணாம் பெருமாள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற பொதுவான ஒரு பிரார்த்தனையத்தான் நீ இந்த பெருமாள் கிட்ட வச்ச இல்லையா அப்படிங்கிற. அவருக்கு ஆச்சரியம் சுந்தரராமனுக்கு. அவர் அந்த பிரார்த்தனை தான் வச்சிருக்கார். நம்மள ஒருத்தர் கோவிலுக்கு போகிறோம், ஒரு சுவாமிக்கு முன்னாடி நிற்கிறோம், கபாலீஸ்வரர் முன்னாடி, கற்பகாம்பல் முன்னாடி, பார்த்தசாரதி பெருமாள் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனை என்னவா இருக்கும்? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்துக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து சேரணும், தப்பி தவறி கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாது. இதுதான் சுயநல பிரார்த்தனைன்னு பேர். நம்மெல்லாம் இன்னைக்கு இப்படிதான் இருக்கோம்.
சுயநலத்தை விட எது உயர்ந்தது அப்படின்னா பொதுநலன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பொதுநலன். அந்த பொதுநலன் சார்ந்த ஒரு பிரார்த்தனைய இந்த சுந்தரராமன் சாதாரணமான மனிதனாக இருக்கும்போது அந்த பெருமாள் கிட்ட வைக்கிறார். அதைத்தான் இவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றார். சுந்தரராமனுக்கு ஆச்சரியம். என்னன்னா நம்ம மனசுல வேண்டினதை அந்த பெருமாள் கிட்ட சொன்னதை இவர் இந்த அளவுக்கு கரெக்டா சொல்றாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிற போது அடுத்து கேட்கிறாராம் தங்கால் சுவாமிகள் சுந்தரராமனை பார்த்து, நீ என் கூட வரியா அப்படிங்கிற. இதைத்தான் எதிர்பார்த்துன்னு இருக்க. இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.